வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி நம்ம 2 வகையான தூள் பார்க்கலாங்க. ஒன்று வந்து தண்ணி குழம்பு தூள், இன்னொன்று வந்து வீட்டு மல்லித்தூள். இந்த 2 தூள் இருந்தால் போதுங்க நம்மளோட சமையலோட சுவையை கூட்டுறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வீட்டு மல்லித்தூள் ரெடி பண்ணுறதுக்குங்க 1 கிலோ அளவு வரமல்லி எடுத்துருக்குறோம். அதில் பாதி அளவு வந்து நம்ம சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சு இதை நல்ல மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம கடைகளில் வாங்குற மல்லித்தூளை விட நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வைக்கிற கிரேவிக்காகட்டும் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த தூள் வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. 100 கிராம் அளவு சீரகம், இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடயே 100 கிராம் அளவு குருமிளகு, இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா கலர் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு, மிளகும் வறுபட்டுருச்சுங்க. நம்ம மீதி இருக்கிற வரமல்லியும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம 1 கிலோ வரமல்லியை வறுத்தெடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கை பிடிச்சி பார்த்தா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க. அது கூட 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு வறுத்தது உள்ளே சேர்த்து நல்லா ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட வீட்டு மல்லித்தூள் சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம அடுத்தது தண்ணி குழம்பு தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம 1 கிலோ வரமல்லி எடுத்துருக்குறோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சொல்கிற அளவுகளோட இந்த குழம்பு தூள் வந்து நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சிட்டோம்னாங்க நம்மளோட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குடல் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு தூள் போதுங்க, சூப்பராக வச்சிடலாங்க. 1 கிலோ மட்டன் இல்லாட்டி சிக்கனுக்கு வந்துங்க 1/2 கிலோ சின்ன வெங்காயம், இந்த தண்ணி குழம்பு தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லைங்க, வெஜ் குழம்புக்கும் வைக்கலாங்க. வெஜ் குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைக்கணுங்க. நம்ம காலிஃப்ளவர் குழம்பு, பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு, கொண்டக்கடலை குழம்பு, இந்த மாதிரி காளான் குழம்பு எல்லா குழம்புமே இதை வச்சு செய்யலாங்க. நம்ம அடுத்தது 75 கிராம் குருமிளகு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ மிளகு வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. நூறு கிராம் அளவு சீரகம்ங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த அளவுகளோட நம்ம இதை வறுத்து அரைச்சி பொடி பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு 6 மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. கொம்பு மஞ்சள் நம்ம தட்டி வச்சிருக்கிறோங்க 100 கிராம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ மஞ்சளும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. மிளகாய் வந்து 1/4 கிலோ மிளகாய்ங்க, இதையும் நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ வரமிளகாய், 100 கிராம் சீரகம், 75 கிராம் மிளகு, 100 கிராம் கொம்பு மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட தண்ணி குழம்பு தூள் சூப்பராக ரெடி ஆயிருங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட தண்ணி குழம்பு தூளும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வறுத்து அரைச்சி பொடி பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.